நண்பன் யாரென்று சொல், நீ யாரென்று சொல்கிறேன் என்பது உலக நியதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக டைலாக்கோட ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, பெரியவங்க, வயசானவங்க, திருமணமானவர்கள்னு சொல்லி எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கிறது ஒரு சின்ன வட்டாரம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஊர்களில் இருக்கலாம், ஃபோன் நிமித்தமாக பேசலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வெளியூரில் இருப்பாங்க, ஆனாலும் ஃபோனில் கான்டாக்டில் ரொம்ப க்ளோசிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டு எப்படியெல்லாம் இருப்பாங்க, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த யூடியூப் சேனல் மூலியமா உங்களிடத்துல அதை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட தவறுகளை சுட்டி காட்டுகிறவனா இருக்கலாம். நம்மளோட தவறுகளை சுட்டி காட்டுகிறவனா இருக்கணுமா. பாயிண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ். நம்ம ஒரு காரியத்துல தப்பு பண்றோம் அப்படின்னா, நீ வந்து இது சரியானது கிடையாது, இது வந்து தப்பான ஒரு பாதை, நீ இதுல போகாத, இந்த தப்பை நீ பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி, இந்த தப்பை நீ செஞ்ச, அதனாலதான் இப்படி, இது நீ இனிமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட ஒவ்வொரு தவறுகளையும் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சுட்டி காட்டி நம்மளை அதுல இருந்து வெளியே கொண்டு வருகிறவன் தான் யாரா இருக்கணுமா, நல்ல ஒரு நண்பனா இருக்கணுமா. நமக்கு துணை இருந்து, நம்ம பண்ற தப்புகளுக்கு துணை இருந்து, நம்ம கூடவே அந்த தப்பை செய்யற நண்பர்களா இல்லாம நம்ம செய்யற தவறுகளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுதான் முதலாவதா நல்ல ஒரு நண்பன். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஷேரிங். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாப்பா அவ்வளோ அழகா தன்னோட ஆகாரத்தை இன்னொரு பாப்பாவுக்கு ஊட்டி விடுறா. ஸோ இது வந்து சாப்பாட்டில் மட்டும் இதை பகிர்ந்து கொள்கிற ஒரு நண்பனா இருக்கக்கூடாது, எல்லா சுக துக்கங்களையும் பகிர்ந்து கொள்கிறவர்களா இருக்கணுமா. நம்மளோட ஃபீலிங்ஸு, நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இந்த காலத்துல இந்த காரியங்கள்ல நிறைய போராட்டங்கள் இருக்கும். எல்லா ஃபீலிங்ஸையும் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம துக்கமா இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா, நம்ம நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணுமா. அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா என்கரேஜ், உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கணுமா. நம்ம ஒரு விஷயத்துல சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்தோம்னு வைங்களேன், நீ பண்ணல, உனக்கு இது தேவைதான், நீ பண்ணதுக்கு நீ அனுபவிக்கிறேன்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிறவர்களா இல்லாம, நம்ம ஒரு சோதனையில ஒரு கஷ்டத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளை என்ன பண்ணணுமா, உற்சாகப்படுத்தி நம்மளை அதுல இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நண்பர்களா இருக்கணுமா. நம்மள எப்பயுமே உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நண்பர்களா இருக்கணுமா. நம்ம எவ்வளோ காரியங்கள்ல, எவ்வளோ சோதனைகள்ல, பிரச்சனைகள்ல நமக்கு என்னன்னே தெரியாம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உட்கார்ற ஒரு சூழ்நிலையில நம்மளோட நண்பர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, நம்மள உற்சாகப்படுத்துறவர்களா இருக்கணுமா. நீ இப்படிதான் பண்ண, உனக்கு அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துறவர்களா இருக்காம நம்மள உற்சாகப்படுத்தி நம்மளை ஓட வைக்கக்கூடிய நண்பர்களா இருக்கணுமா. அடுத்ததா ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஹெல்ப், உதவி செய்கிற ஒரு நண்பர்களா இருக்கணுமா. உதவிங்கிறது வந்து நம்ம பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதை தாண்டி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல்ல ஒரு பென்சிலு, ஒரு எரேசரு, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நம்ம உதவி செய்யணும். நீ பண்ணலல்ல, உனக்கெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி யாரையுமே ஒதுக்க கூடாது. நண்பர்கள்னு வந்துட்டா ஏற்றமும் இல்லாம தாழ்வும் இல்லாம, இவன் இவ்வளோ பெரிய ஆளு, இவன் கஷ்டப்படுறவன் அப்படின்ற மாதிரி யாருமே எந்த நண்பர்களையுமே நினைக்க கூடாது. எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம என்ன பண்ணணுமா, நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கணுமா. இப்போ நம்ம 4 காரியங்களை பத்தி பார்த்தோம். என்ன அப்படின்னா நம்மளோட தவறுகளை சுட்டி காட்டுறவர்களா இருக்கணுமா, அதே மாதிரி நம்மளுக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களா இருக்கணுமா, நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கணும்,
நமக்கு உதவி செய்கிற நண்பர்களா இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளான ஒரு காரியம். உலகத்துல நல்ல நண்பர்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுக்கும் மேலா சிறந்த ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது யாரை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்துக்கு பாவமானார். நமக்காக, நம்மளோட பாவத்துக்காக, நம்மளோட அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவர் இந்த உலகத்துக்கு பாவமானாரா. நமக்காக எதுக்கு பாவமானாரு அப்படின்னா நமக்காக, நம்மளோட பாவங்களுக்காக, நம்மளோட அக்கிரமங்களுக்காக தான் அவர் நமக்கு பாவமாயிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட ஃப்ரெண்டு, நான் அவரோட ஃப்ரெண்டு, அவர் எனக்கு ஃப்ரெண்டா இருக்காரு. அதனால எனக்காக அவர் பாவமாயிருக்காரு.